இப்போ தேசிய அளவுல எல்லாம் சர்வே நடத்துறாங்கல்லப்பா, அவங்களுடைய சாம்பிள் சைஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை விட நம்ம அதிகமாக தான் பார்க்கணும். ஒரு தொகுதி இப்போதைக்கு இருக்கு. இப்போ நம்ம அடுத்து அது வந்து அது என்னென்ன தொகுதி அப்படின்றத நம்ம சொல்லணும், குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு நீங்க வாக்களிப்பதாக இருந்தால் யாருக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்றதுதான் கீ கொஸ்டின். அதை மட்டும் தான் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். நான் ஓட்டு போடுறேன்னா அதுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ், இம்மிடியட் ரிட்டர்ன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஷ். ஆளுமை அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலைக்கு 11.3 விழுக்காடு அதிகமா இருக்கு. மக்களுக்கு என்ன தேவையோ அந்த கள ஆய்வு முடிவுகளை மட்டும் நம்ம இப்ப சாராம்சமா நம்ம கொடுத்துருக்கிறோம். ஊடக நண்பர்கள் உங்களுடைய கேள்விகள் அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவுகள் வேணும் அப்படின்னு கேட்டா அதை நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். அந்த ரிப்போர்ட்ல இருக்கு 4485. ஆமா ஆமா ஆமா. இந்த கேள்வி நீங்க ரிசர்ச் தொடர்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிசர்ச் பத்தி, ஆய்வு முறை பற்றி. அதனால அதை பத்தி விளக்கம் திரும்ப கொடுக்கணுமான்னு தெரியல. இதே இதுல ஒவ்வொரு கூட்டத்திலையுமே நான் வந்து அதை பத்தி விளக்கி இருக்கிறேன். ஸ்டாட்டிஸ்டிக்கலா நம்ம பார்க்கும்போது அந்த சாம்பிள் போதும் தேவைக்கு அதிகமாகவே தான் இருக்கு. 4485 தமிழக அளவுல இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தல் மக்களுடைய எண்ண ஓட்டத்தை கணிக்கிறதுக்கு போதுமானது. இப்ப தேசிய அளவுல எல்லாம் சர்வே நடத்துறாங்கல்லப்பா, நடத்துறாங்க இல்லையா? அவங்களுடைய சாம்பிள் சைஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை விட நம்ம அதிகமா தான் பார்க்கிறோம். எல்லா ஏஜ் குரூப்பையும் நம்ம பார்க்கிறோம். எல்லாரையுமே நம்ம பார்த்துருக்கிறோம். அது டீடைல்ஸ் பிரேக்கப் வேணும்னா நான் சொல்றேன். எல்லா ஏஜ் குரூப்பையும் நம்ம பார்த்துருக்கிறோம். சொல்லுங்க. அதை பற்றி நம்ம கேள்வி கேட்கல. ஆனா என்ன விளைவு ஏற்படலாம் அப்படின்றதுக்கு அவருக்குரிய முக்கியத்துவம் நம்ம போட்டிருக்கோம். பாத்தீங்களா அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம அட்டவணை பாருங்க. அந்த 2வது பக்கத்துல 4வது பாயிண்ட் பாருங்க. ஆட்சி அமைக்க விரும்பும் கட்சி, அதாவது 2026 தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல யாரு ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு பதிலாக அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி யார் முதல்வராக வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி கேட்கிறோம். அங்க வந்து ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்னு நம்ம கேட்கல. அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்கிறோமே தவிர whom you will vote அப்படின்னு நம்ம கேட்கல. ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அங்க 4வது இடத்துல விஜய் இருக்கிறாரு, 4வது இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்கு. கணிசமான வாக்குகள் வழங்குவதற்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. 14.5 விஜய்க்கு, அவருடைய கட்சிக்கு 15.2 விழுக்காடு. அதனால இப்போ அவர் கடைசி நேரத்துல இல்ல ஒரு முடிவை சொல்றாரு அப்படின்னா ஒரு ஸ்விங் அவர் சொல்றதுக்கு ஃபேவரபிளா இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறதுன்றதை மறுக்க முடியாது. ஆனா அதனுடைய விளைவு ரிபர்கஷன்ஸ் இருக்கு, அதனுடைய பின் விளைவுகள் இருக்கு. இப்ப அவர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அவர் சொன்னதுனால பின்வாங்கக்கூடிய அதுவும் இருக்கு. அதனால கூட்டி கழிச்சு நம்ம பார்க்கும்போது எப்படி நிலைமை வரும்னு நமக்கு தெரியல. அவர் யாரை பற்றி சொல்ல போறாருன்றது தெரியல. ஹைப்போதெட்டிக்கலா நீங்க கேக்குறீங்க, ஆனா அது ஒரு ஃபேக்டர் அப்படின்றத மறுக்க முடியாது. இதுல ஒரே ஒரு திருத்தம் மட்டும் இருக்கு, அதை மன்னித்துக் கொள்ளணும். 5வது பாயிண்ட்ல விஜய் 19.8, ரஜினி 12.2 இருக்கு. அது 12.8 இருக்கணும். மனுச்சு அந்த ரஜினிக்கு உள்ளது 8 இருக்கு.
நம்ம அந்த டீடைல்ஸ்களுக்குள்ள எல்லாம் நம்ம போகல. தமிழக அளவுல மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். ஆமா ஆமா. நம்ம அந்த 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 ஏரியாவுக்குள்ள நம்ம போகல. ஏன்னா அப்படி போனோம்னா நம்ம விரைவாக கணிப்பை நடத்தணும். அதனால நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கேட்டிருக்கோம். ஆமா ஆமா. இல்ல, இந்திய அளவுக்கே நம்ம போகல. நம்ம வந்து தமிழ்நாட்டு அளவுல இந்த நாடாளுமன்ற தேர்தலை பற்றி மக்கள் என்ன ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும்தான் நம்ம கழிச்சிருக்கிறோம். நம்ம ஸ்கோப்பை வந்து ரொம்ப லிமிட் பண்ணிருக்கிறோம். இதுல இன்னும் பெரிய அளவுல நம்ம பண்ண முடியும், டீட்டெயிலா ஸ்டடி பண்ணலாம். ஆனா அதுக்கு தேவையான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இப்போதைக்கு இல்லாததுனால இருக்கிற கட்டமைப்பை பயன்படுத்தி விரைவாக தேவையான அளவிற்கு தமிழக மக்களுடைய என்ன ஓட்டத்தை புரிந்து கொள்வதற்கு தேவையானது மட்டும் நம்ம செய்திருக்கிறோம். ஆமாங்க. இல்ல, நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட்டுக்குள்ள எல்லாம் நம்ம போகல. நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இன்றைக்கு சூழ்நிலையில, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு நீங்க வாக்களிப்பதாக இருந்தால் யாருக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்றதுதான் கீ குவெஸ்டின். நமக்கு அதை மட்டும்தான் அட்ரஸ் பண்ணியிருக்கிறோம். பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட்டுக்குள்ள நம்ம போகல. அப்படி போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நம்ம கேட்டிருப்போம். அடுத்த அல்டர்னேட்டிவ்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருப்போம். அடுத்து அப்படி சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். தமிழகத்தை பொறுத்த மட்டும் மக்களுடைய என்ன ஓட்டம் தெளிவா இருக்கு. இல்லப்பா, 2026 வரைக்குமே நம்ம கேட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 2026 ஒரு தொகுதி இப்போதைக்கு இருக்கு. இப்போ நம்ம அது வந்து அது என்னென்ன தொகுதி அப்படின்றத நம்ம சொல்லணும், குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா நான் இன்னும் ஒரு ரவுண்ட் பிளான் பண்ணி இருக்கிறேன். இப்போதைக்கு ஓவரால் மேப்பிங் தான் பண்ணியிருக்கோம். இந்த ஓவரால் மேப்பிங்ல 37ல ஒரு லீட் இருக்கு உங்களுக்கு டிஎம்கே அலையன்ஸ்க்கு. அதுலயுமே 9 தொகுதிகள்ல அந்த மார்ஜின்ன்றது வந்து விதின் 4% இருக்கு. அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கலி அன்சர்டன். அந்த டிஃபரன்ஸ் எப்படி வேணாலும் மாறலாம், அந்த 9 தொகுதி எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்ற நிலைமையில இருக்கு. ஸோ இது வந்து ஓவரால் மேப்பிங். இந்த ஓவரால் மேப்பிங்ல இண்டிவிஜுவல் கான்ஸ்டிடியூவன்சிஸை நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும் அப்படின்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் another week. அதான் இப்ப கேட்டாரு. இப்போ நம்ம அப்படி யாரையும் பேஸ் பண்ணி இல்ல, நம்ம முற்சாய்வோட நம்ம எடுக்கல, அப்படி எடுக்கல. இல்ல எந்த தொகுதி அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் நான் ஓவரால் மேப்பிங்ல சொல்றேன். அதுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் வந்து இந்த 4வது பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதுல இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி அதுல பாருங்க, ஆட்சி அமைக்க 2026ல ஆட்சி அமைக்க விரும்பக்கூடிய கட்சி அப்படின்னு பார்க்கும்போது பாஜக 2 இலக்கத்தை தாண்டி இருக்கு. 10.1 விழுக்காடு கட்சிக்கு. அதான் உங்களுக்கு தான் அந்த கேள்விக்குதான் பதில் நான் சொல்றேன். நீங்க இதை பாருங்க. பாஜக 10.1 விழுக்காடு கட்சிக்கு. ஆளுமை அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலைக்கு 11.3 விழுக்காடு அதிகமா இருக்கு. அதாவது அப்படின்னா அண்ணாமலை has established himself as a separate brand in himself. அவர் தனிப்பட்ட அளவுல அவரை ஒரு பிராண்டாக, கட்சியை கடந்து ஒரு பிராண்டாக நிறுவி இருக்கிறார், நிறுவி வருகிறார் அப்படின்றது தெளிவா இருக்கு. 39. ஆமா, 90 பேர். 6 சட்டமன்ற தொகுதி இருக்கு. ஆமா, இல்ல ரொம்ப கம்மி இல்ல. அதான் சார் நம்ம ஒரு தொகுதி வந்து கேட்பாங்க, ஒரு தொகுதி தான் நீங்க தொகுதி மாதிரியா எடுத்து சொன்னீங்கன்னா ஒரு தொகுதி சொல்ல முடியும்.
இல்ல கண்டிப்பா அப்படி இப்ப அதனாலதான் நம்ம இதுல வந்து வெறுமனே இந்த எண்ணியல் அது மட்டும் பண்ணல. அந்த இரண்டாவது பாயிண்ட் தெளிவாவே சொல்லியிருக்கிறேன். இது வந்து குவான்டிடேட்டிவ் அந்த நம்பர் பேஸ்டா மட்டும் இல்லாம குவாலிட்டேட்டிவாகவும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறோம். ரெண்டையும் சேர்த்து ட்ரையாங்குலேட் பண்ணியிருக்கிறோம். அப்படி பண்ணும்போது தான் ஓவரால் மேப்பிங் பண்ண முடியும். இட்ஸ் கால்ட் ட்ரையாங்குலேஷன். Both quantitative and qualitative data both are combined to be mapping the overall scenario. அப்படி பண்ணும்போது there is a possibility of எல்லாமே possibilities தான். தேர்தல் predictions நம்ம சொல்றது எல்லாமே ஃபைனலே கிடையாது. Any prediction for that matter, it's subject to last minute changes. அதை நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு தான் நம்ம சொல்றோம். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தொகுதி அப்படின்றது இட் இஸ் ரீசனபிளா தெரியுது. இவங்களுக்கு ஒரு தொகுதின்றது ரீசனபிளா இருக்கு. இட் மைட் சேஞ்ச். இட் மைட் கோ அப் டு 7 for ADMK and 4 for BJP. In that case, it will come down to 27 for 28 for DMK alliance. அது கண்டிப்பா இங்க இருக்குது சார். நம்ம இந்த கடைசியில களத்தில் கண்டவையில நம்ம சொல்லி இருக்கிறோம். இரண்டாவது பாயிண்ட் பாருங்க, ஜாதி மதம் கட்சி இந்த எந்த பாகுபாடும் இல்லாம கட்சி உறுப்பினர்கள் இருந்து கட்சிக்கு வழக்கமா போடுறவங்க அப்படின்ற எல்லாரையுமே குக்கிராமத்துல இருந்து பெரிய நகரம் வரைக்கும் சென்னை சிட்டி வரைக்கும் கார்பரேஷன் வரைக்கும் ஓட்டு போடுறோம் அப்படின்னா அதுக்கு சரியான கவனிப்பு வேணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையுமே இருக்கு. பார்த்ததுல 90 விழுக்காடு மக்கள், படிச்சவங்க படிக்காதவங்க வித்தியாசம் எல்லாம் அங்க கிடையாது. 90 விழுக்காடு மக்கள்கிட்ட ஓட்டுக்கு நான் ஓட்டு போறேன்னா அதுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ், இம்மிடியட் ரிட்டர்ன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஷ், அந்த பணம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா இந்த பணத்தை வாங்கிட்டு அதனால அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட் மாறிடுச்சு. அந்த டிஃபரன்ஸ் புரியுது இல்லையா? பணம் கொடுக்கணும், பணம் பணம் தரணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா அந்த பணத்தை வாங்கிட்டு பணம் கொடுத்தவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுவோம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா எல்லாருமே பணம் கொடுக்குறாங்க. அது ஓட்டு போடுறது அவங்க வந்து அந்த சூழ்நிலையில அவங்க குடும்பத்துல பிரிச்சு போட்டுக்கிறாங்க. சில பேர் வந்து போடாம அப்படின்னு முன்ன பின்ன இருக்கு அது. ஆனா பணம்ன்றது கண்டிப்பா அவசியம் ஆயிடுச்சு. இட் இஸ் a prerequisite. இந்த டெமோக்ரஸில நம்முடைய voting சிஸ்டத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வாக்குக்கு பணம் கொடுப்பது என்பது it has become a prerequisite, precondition. It's part of the democratic process அப்படின்ற அளவுல இருக்கு. இல்ல நான் நியாயப்படுத்தலைங்க. நம்ம மக்கள் அப்படி இருக்கிறாங்கன்றத சொல்றேன். அது சரியா தப்பா அப்படின்றது நீங்க பேசிக்கங்க. நான் எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும்? நான் வந்து மக்கள் என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்றது மட்டும்தான் கேஜ் பண்ணி சொல்ல முடியும். அதை கணிச்சு சொல்ல முடியும். அதை நான் கணிச்சு சொல்றேன். 90 விழுக்காடு மக்கள் அப்படி அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அது எப்படி மாறுமோ அப்படின்றது எல்லாமே அடுத்து செய்ய வேண்டிய எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டியது. ஆனா தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி பாருங்க. அந்த முதல் பாயிண்ட், சாதாரண ஜனங்களை சாமானிய மக்களை கொடுமைப்படுத்துறது மாதிரி இருக்குன்னா எல்லாருமே புலம்புறாங்க. எதுப்பா? ஆமா, தமிழ்நாடு முழுக்க நம்ம கேட்டதுல ஏஜ் குரூப் எல்லா ஏஜ் குரூப்லயுமே மிக்ஸ்டா இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிறது மாதிரி நீங்க கேட்க வர்றது யூத் மட்டும் கொடுக்குறாங்க சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல வரீங்க. இல்ல, அக்ராஸ் ஏஜஸ் எல்லா ஏஜ் குரூப்லயுமே சொல்லியிருக்காங்க. மனநிலை இது வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஆய்வுகள் தொடர்ந்து நம்ம நடத்திட்டு வரோம். 4 நூற்றாண்டு காலமா, அதாவது 25வது வருஷம் நம்ம தொடர்ந்து கள ஆய்வு செய்துக்கிட்டே வர்றோம்.
இந்த கள ஆய்வு செய்யறது என்னன்னா ஒரு தமிழக அரசியல் பண்பாட்டு வரலாற்றை தொடர்ந்து பதிவு செய்துட்டு வருது. அடுத்து மக்களுடைய என்ன போக்குல என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ்ந்து வருது அப்படின்றத பதிவு செய்யறது. அடுத்து இதை வந்து அவர் ஆய்வுக்கு உட்படுத்தி இதை தொடர்ந்து ஒரு செமினார் ஒவ்வொரு கள ஆய்வு முடிவுகளை அடிப்படையாக வச்சு தேர்தல் டயத்துல அல்லது தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு யூஸ்வலா ஆஃப்டர் தி எலெக்ஷன்ஸ் வி ஹேவ் ஒரு இன்டெலெக்சுவல் எல்லாம் சேர்ந்து ஒரு செமினார் நடக்கும். அந்த மாதிரி தொடர்ந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அரசியல் பண்பாட்டு அரசியல் இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இயங்கியல் ரீதியான அந்த டைனாமிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது பாத்தீங்களா, அதை தொடர்ந்து ஆய்வு உட்படுத்தி வருது. அதனுடைய ஒரு அம்சம் தான் இந்த கணிப்புன்றது. கணிப்பு வந்து இந்த கணிப்புக்காக மட்டுமே நம்ம செய்யல. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பேர் மினிமம் டீடைல்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மீடியாவுக்கு நம்ம கொடுக்குறோம். எல்லா டீடைல்ஸும் நம்ம கொடுக்கல. எக்ஸ்டென்சிவா ஒரு டீடைல்டு டிஸ்கஷன் இருக்கும். அந்த செமினாருக்கு கண்டிப்பா ஐ வில் இன்வைட் யூ.